உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், என்னமோ இங்கெல்லாம் இடமே இல்லாத மாதிரி தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சு எரிச்சிட்டு. அதெல்லாம் சரிதான், செத்து கிடந்தது பாலம் தாண்டி தானே, பாலம் தாண்டிட்டாலே நம்ம கண்ட்ரோலில் வராது. C4 ஸ்டேஷன் சேதுபதி. ஐயய்ய, சரியான சைக்கோயா இருந்தாலே, அவங்ககிட்டலாம் யாரும் பேசலாம் முடியாது. சும்மானாலும் பரவாயில்ல, ஏசி பேராக போகிறான். முடியவே முடியாது. பேசி தான் பாருங்களேன், பாயெல்லாம் உடச்சிருவான். 17 இடத்துல விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவரை எரிச்சிருக்காங்க. மேபி பெட்ரோல் ஆர் சம்திங். உயிருக்கு போராடி தான் இறந்துருக்காரு. மற்ற எல்லா டீட்டெயிலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துடும். இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் வந்து வாங்கிப்பாங்க. சார் அந்த ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு கால் கூட வாங்கிப்பேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க வசதியாக இருக்கும். சார் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் சார், ரொம்ப டயர்டாக இருக்கு. சார் இறந்து போனது ஒரு போலீஸ்காரன் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? நைட்டு கண்ணு முடிச்சு டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் தூங்கணும். அதை விட்டு சொல்லுங்கன்னா என்னத்தை சொல்கிறீங்க? என்னடா சத்தம்? போய் பாரா. சரி சார். போயா. ஒரு மணி நேரம் கழிச்சு போய் தூங்கிக்கலாம். சொல்லுங்கள் சார். இங்கே இருந்தால் சார் பிளான் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ், சரக்கு பாட்டில், சிகரெட் துண்டு எல்லாம் சார். பள்ளம் அதெல்லாம் எங்கே இருக்குது? இதோ காரில் இருக்குது சார். கார் எங்கே இருக்குது? இதோ அங்கே இருக்குது சார். நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சார். இல்லை பரவாயில்ல, கார்லேயே பத்திரமா இருக்கட்டும். எஸ் சார். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடியும் 3 பேர் சேர்ந்து வெட்டினதாக தான் சார் இருக்குது. அது நம்ம எவிடன்ஸோட மேட்ச் ஆகுது சார். அப்படியா? எஸ் சார். அப்போது பாட்டில் அடிச்சது? அப்போ 4 பேர் சார். பாட்டில் வாங்கிட்டு வந்தது? சாரி சார் 5 பேர் சார். உங்கள் ஆராய்ச்சியில் வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இதோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார். ஏதாவது கண்டுபிடிச்ச சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சார். தலையில யாரையா பார்த்தது? சார் இந்த சார் சொல்லியா? நீ தான் பார்த்தியா? ஆமாம் சார், நான் தான் சார் பார்த்தேன். காலைல மில்லுக்கு வேலைக்கு போயில தூரத்தில் ஏதோ புகஞ்சுக்கு இருந்துச்சு, கிட்ட போய் பார்த்தா ஒரே வாடை. அதான் சார் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சார், மற்றபடி வேறு எதுவும் தெரியாது சார். இப்போ ஓகே சார். யாரையும் உள்ளோட பார்த்துக்கியா? வண்டி எங்கே இருந்துச்சு? சார் அங்கே தான் சார் கிடந்துச்சு. கிடந்துச்சா நின்றுச்சா? சைட் ஸ்டாண்ட் போட்டு நின்றுட்டு இருந்துச்சு சார். வண்டி இங்கே நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. முருகானந்தம் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்கள் சார். ஊருக்குள்ளே போய் முதல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீயை சாப்பிட்றீங்க. ஓகே சார். டீயை சாப்பிட்டுட்டு ஓகே சார். காலைல பால் பீச்சை போனவங்க, மில்லு வேலைக்கு போனவங்க, ஊருக்கு புதுசாக வந்தவங்க, ஊரை விட்டு வெளியே போனவங்க யாரெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க. சார் பார்த்து நிதானமாக போங்க. வர சார். சீக்கிரமா. உதவி ஆய்வாளர் சுப்புராஜ் அவர்கள் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் இதுவரை என்னவென்று தெரியவில்லை. போலீசார் விசாரித்து வருகின்றனர். காவல்துறையை சேர்ந்த ஒருவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களிடையே பதற்றம். அவரை அறிவால் போன்ற ஆயுதங்களால் தாக்கி பின்னர் பெட்ரோல் ஊற்றி எரிந்து கொலை செய்துள்ளதாக தகவல்கள். ஊருக்குள்ள விசாரித்தேன் சார், ஒரு பிளாக் மாதிரி கூட கிடையாது. யாரை கேட்டாலும் தங்கமான மனுஷன் சொல்கிறாங்க. ஆப் டியூட்டி சொல்லி வீட்டில் படுத்துருக்காப்புல. எஸ்ஏ வரலேன்னு வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு ஒரே அழுக சார். அதனால் நான் ஒன்றும் விசாரிக்க முடியல. 2 நாளில் விசாரித்து நான் சொல்லிடுறேன் சார். சொல்லு மூர்த்தி. சார் இந்த மில்லு வாட்ச்மேன் விசாரிச்சேன் சார். யாரோ காலையில் ஹஸ்பண்டோட இந்த பக்கம் போனதா சொல்கிறாரு. ஆனால் யாருன்னு அடையாளம் தெரியலையா? கண்டிப்பாக உள்ளூர்காரங்க இல்லைன்றாரு சார். சரி, அவங்க யாருன்னு விசாரிச்சு வை. சரி சார். சார் அவங்கள வர சொல்லு. சரி சார். டேய் சார், சென்டர் புக் வச்சுட்டு போ. வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்கள். என் பொண்டாட்டியே காணோம் சார். தினைக்கும் என் கூட சண்டை போட்டே இருப்பா சார்.
அன்றைக்கி திடீர்னு தாலியை கழிச்சு விட்டு ஓடிவிட்டேன் சார். யாரோடய தொடர்பில் இருக்கான்னு நினைக்கிறேன் சார். ஏய் உங்கள் பேர் என்ன? பிரேசிகா. பிரைசிகா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வெளியே வெயிட் பண்ணுங்கள், அப்பா வந்துடுவாங்க. எத்தனை நாளாக காணும்? 4 நாளாக காணோம் சார். 4 நாளாக என்ன பண்ணுறது? தேடிக்கிட்டு தான் சார் இருந்தேன். நிச்சயம் அவன் வேறு யாருக்கும் கலவரம் வச்சிருக்கா சார். ஏய் சும்மா பொம்பளை குறை சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. என்னன்னு பார்க்க சொல்கிறேன். போ. சரி சார். மூர்த்தி சார். ரோல் கால் கூப்பிடு. எஸ் சார். சார் ஒய்ஃப் மிஸ்ஸிங், நடத்தையில் சந்தேகம்னு எழுதிக்குவா? ஒய்ஃப் மிஸ்ஸிங்னு எழுதிக்கோ. சரி சார். போ. ரோல் காலுக்கு வாங்க. கோர்ட் டியூட்டிக்கு யார் போயிருக்கா? மாணிக்க சார். ஏழுமலா? எஸ் சார். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். சென்ட்ரி புக்கில் என்ட்ரி போடாமல் வாக்கி டாக்கி எடுக்கூட எத்தோட சொல்கிறது? பண்ணிடுறேன் சார். போடு. நேற்று யார் அனுப்ப நடிக்க டிடி செக்கப் போனது? நான் தான் சார். நீ மட்டும் தான் போனியா? இல்லை சார். அசிங்கமா இல்லை ஒயின் ஷாப் கட்டில் ஒழிஞ்சு கேஸ் பிடிக்கிறதுக்கு? தேவையில்லாம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னமாச்சு? சரி ரத்தம் வருது, முதல்ல ஆஸ்பத்திரி போங்க. உங்க செயின் வருமா? ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. நீங்க போங்கம்மா. மூர்த்தி சார். இந்த செயின் ஸ்நாச் கேஸ் முதல்ல என்னன்னு பாரு. எஸ் சார். எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் சார். மோசஸ் சொல்லி சூப்பர்வைஸ் ஃபைலை ரெடி பண்ண சொல்லு. சரி சார். மூர்த்தி சார். அந்த ரைட்டு வரலன்னு சொல்லுவான். ரைட்ரு வரலையே. அண்ணே அது அவருக்கும் தெரியுமா? உங்களை போய் எடுத்துகிட்டு வச்சோனார். அவரே சொன்னாரா? ஆமாண்ணே. ஃபைலை எங்கே வச்சு தொலைஞ்சான்னு நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு. அண்ணே ஃபைலு நம்மளை தேடி வராதான், நாம தான் ஃபைலை தேடி போகணுமா? அதையும் அவரே சொன்னாரா? சத்தியமாண்ணே. அதை நான் தேட போகும்போது சொல்லுன்னு சொன்னாரா? தம்பி சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. தேங்க்ஸ்ண்ணே. என்னதான் பண்ணிட்டு வண்டி எடுங்க. மூர்த்தி சார். ஃபைல் ரெடி பண்ணியாச்சா? இதோ தேடிட்டு இருக்கோம் சார். சரி நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன். நீங்கள் பொறுமையாக தேடி எடுத்து வைங்க. எஸ் சார். யோ தாயா கத்தப்புறம் சீக்கிரத்து போய் குடியா. போயா போய் குடியா போ. எஸ்ஏ வரலேன்னு வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு ஒரே அழுக சார். யாரோ காலையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த பக்கம் போனதா சொல்கிறாரு. ஆனால் யாருன்னு அடையாளம் தெரியலையா? கண்டிப்பாக உள்ளூர்காரங்க இல்லைன்றாரு சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். உட்காரு. தம்பி 2 டீ. சரி சார். நம்ம எஸ்ஐ சுப்ராஜ் ஒரு கேஸ் இருக்குல்ல சார், அதில் அந்த மர்டரில் சில சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்க தான் உங்களுக்கு வர சொன்னேன். எனக்கு அந்த கேஸில் 3 விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்று அவருக்கு அஃபிஷியலாகவோ இல்லை ஃபேமிலி சைடோ எந்த எதிரிகளும் கிடையாது. 2வது இது ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட மர்டர். அண்ட் 3வது அன்னைக்கு சூப்பராஜுக்கு ஆஃப். அன்னைக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டியது கனகவேல். ஏன் கனகவேல் போல் சூப்பராஜை மாற்றி போட்டுருக்கூடாது? எனக்கு கனகவேல் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல்ல யாரை கேட்டு என் டேஸ்ட் குழஞ்சி இருக்கிற கடைசிலாம் எடுத்து பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு யார் சார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? இல்லை சார், நான் உங்களுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ண என்னால் முடியல, அதனால் நானே ஸ்டேஷன். சரிங்க சார். இப்போ மட்டும் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரணும்னு தோணுச்சுல்ல? இந்த யோசனை அப்போ எங்கே போச்சு? சரிங்க சார், சாரி சார், அதை விடுங்க. தெரியும். இருங்க நீங்கள் பாட்டுக்கு இவனுக்கு பதிலாக அவனை போட்டேன், அவனுக்கு பதிலாக இவனை போட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன ஃபுட்பால் மேட்சா? ஒருத்தனுக்கு பதிலாக இன்னொருத்தனை போகிறதுக்கு முதல்ல தெளிவாக விசாரிங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அன்றைக்கி காக்கி சட்டையை போட்டு ஒரு கூறுக்கா வந்திருந்தா கூட தூக்கி எரிச்சிருப்பாங்க போல். போங்க சார். சார் அவர் உங்கள் ஸ்டேஷன் எஸ்ஐ சார், நீங்களே கோஆப்ரேட். அதே தான் நாங்களும் சொல்கிறோம். எங்களுக்கு இல்லாதக்கிற உங்களுக்கு எதுக்கு? யார்கிட்டாவது கையை நீட்டி போட்டியே வாங்கிட வேண்டியது. நாங்களும் நேர்மையாக விசாரிக்கிறோங்கிற பேரில் வந்துட வேண்டியது. தேங்க்யூ. ஹலோ, நாளைக்கு நீ வீட்டில் நேரத்தில் வீட்டுக்குள்ளே பூரவா? எங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்.
ஏன்டா ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சோன்னு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதிலாக காணும். இவர் கேட்டால் நாங்கள் சொல்லணுமாக்க. நான் ஒன்றும் இல்லை, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இன்னும் ஆர்டர் வரல சேதுபதி. ஆர்டர் வந்தா தான் நீங்கள் ஏசிபி. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இதை வச்சே ஈஸியாக உங்களோட ப்ரமோஷனை என்னால் ஸ்டாப் பண்ண முடியும். சார் ப்ரொமோஷனில் பார்த்து வேலை என்ன சொல்ல வர்றீங்க? அவர் என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம். அவர் இன்ஸ்பெக்டர் மேலே எப்படி கை வைப்பீங்க? இல்லை சார், என்கிட்ட எதுவுமே அவர் கோஆப்ரேட் பண்ணல, அதனால தான் சார். என்ன ரீசன் இருக்கு உங்கள்கிட்ட? என்ன சொல்ல போறீங்க சார்? நான் இப்போ சொல்லட்டுமா வேணாமா சார்? சொல்லுங்க சார். கனகவேலை காப்பாற்றுறதுக்காக சுப்ராஜ் அவருக்கே தெரியாமல் உயிரை கொடுத்துருக்காரு சார். நீங்களே பாருங்க சார். எனக்கு அந்த அளவுக்கு பர்சனல் எந்த பகையும் இல்லை சார். 100% நல்லா தெரியும் அந்த ஆள் கேஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு போலீஸ்காரன் அடிச்சுன்னு கூட்டு விசாரிக்கீங்களே, அந்த ஆளால் ஒரு போலீஸ்காரன் முன்னாடி தாலி எடுத்து நிற்கிறேன். அவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க? வேலைக்கு போன புருஷன் செத்துட்டான், உங்களுக்கு எரிக்கிற செலவு மிச்சம்னா போலீஸ்காரன் மேலே கை வச்ச என்ன அவன் காட்டணும் சார். இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒருத்தனையும் விட மாட்டேன். ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா என்னால் வேலை செய்ய முடியாது சார். சார் எங்களை விட்டுருங்க சார். தெரியாம சார், மன்னிச்சுங்க சார், பண்ண மாட்டேன் சார். சார் காசை கொடுத்தாலும் போலீஸ்காரன் மேலே இப்போ கை வைப்பீங்க. துள்ள துடிக்க வெட்டி எரிச்சு கொன்னுட்டு சாரி. எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். உன்னெல்லாம் விடுறதுக்கு மனசே இல்லைடா சார். சொல்லிடுறேன் சார். என்னை காப்பாத்துங்க சார். சொன்ன என்ன போட்டுருவாங்க சார். இப்போ சௌரியா 4 நாள் கழிச்சு சௌரியா உனக்கு என்ன செக்யூரிட்டி கொடுப்பாங்களா? சொல்கிறா சார். வாத்தியார் தான் சார். மார்க்கெட்டு, ட்ராவல்ஸு, கிரானைட்டு, மரக்கடை, ரியல் எஸ்டேட்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ். சென்ட்ரல் மார்க்கெட்டில் யார் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வாதியோட நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் மேலூரில் இவரோட அனுமதி இல்லாமல் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் கூட ஏற முடியாது சார். அந்த ஊரில் இவர் தான் போலீஸ் ஸ்டேஷன், இவர் தான் கோர்ட். அவ்வளோ செல்வாக்கு. உட்கார். என்னங்கடா இந்த வரையும் தலைவர் செல்லத்துறை நீங்கள் இருக்கிறா அவனே நிறுத்திடுவான். இங்கே வர்ற செல்லத்துறை பதவிக்கு வர்றது பெருசு இல்லை. சரிங்க. ஏதாவது தப்பு தவறா என் காதுக்கு வந்துச்சு அப்புறம் நல்லா இருக்காது. சரிங்க. நல்லா இருக்கு. மதிவான வாதியோட சொந்தக்காரன், அவரோட ரைட் அண்ட் எல்லாமே. நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். கோர்ட்டில் பார்த்துக்கிறீங்களா? சரி. அம்மா அண்ணன் தம்பி பிரச்சனை, கோர்ட்டுக்கு போகிறேன். அது கோர்ட்டுக்கு போறீங்களா? இல்லையா, சும்மா அவன் சொன்ன மாதிரி கட்டு நடந்துக்கணும். என்ன? சரிங்க. சாப்பிட்டு போ. வாதியாருக்கு ஒரே ஒரு பொண்ணு சார். தாய் இல்லாத பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட வசதி அந்தஸ்தெலாம் கூட பார்க்காம எஸ்ஐ கனகவேலுக்கு தன்னோட பொண்ணை கட்டி வச்சார் சார். ஆனால் கொஞ்ச நாள் அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை செட் ஆகலை. கனகவேலோ தான் சம்பாதிக்கிறதே போதும், வாத்தியார்ட்டு எந்த காசும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இதனால் அவங்களுக்குள்ள டெய்லி சண்டை வர ஆரம்பிச்சு. எங்கள் டைவர்ஸ் கொடுத்தா தன்னோட பொண்ணை தாங்கிட்டு பிரிச்சவங்க பயந்து கனகவேல் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டார். இதுக்காக பஞ்சாயத்து பேச வந்த வாத்தியாரையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவமானப்படுத்தி அனுப்பிட்டார்.
வாத்தியாரும் தன்னோட மகளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார். இப்படித்தான் நான் டெய்லி சத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயா அப்பா. இப்படியே அவங்கள சண்டை முத்தி போய் ஒரு நாள் கனகல் வாத்தியாரோட பொண்ணை அடிச்சு அனுப்ப அங்கேருந்து வந்தவன் இனிமேல் என்னால் அவங்க கூட வாழ முடியாது, என்ன அவங்ககிட்ட நிரந்தரமாக பிரிச்சிருங்க, நானும் என் பொண்ணு நிம்மதியாக வாழணும், இதுக்காக அவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். தன்னோட மகளே வந்து சொன்னதுக்கப்புறம் இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் சரின்னு வாத்தியார் எஸ்ஐ கனகலை போடலான்னு முடிவு பண்ணான் சார். ஆனால் அவங்க பிளான் பண்ண அன்னைக்கு கனகவேலுக்கு ஆக்சிடென்ட் ஆக அவருக்கு பதிலாக அன்றைக்கி நைட் டியூட்டிக்கு சூப்பராஜ் போனோம் சார். கூலிப்பட ஆட்கள் அந்த இருட்டில் வந்தது கனகவேல் தான் நினச்சி சூப்பராஜை மாற்றி போட்டாங்க சார். இதான் சார் நடந்தது. லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஆர்டர் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். என்னடா வழிக்கு வந்துடுவானா இல்லையா? வழிக்கு வராமல் எங்கே மாமா போயிட போகிறேன். நாளைக்கு நேரில் போய் பேசி முடிச்சு வந்துடுறாமாம்மா. முடிச்சு வந்தால் உங்களை பார்ப்பேன். ஏய் பொண்டாட்டி எப்படி இருக்கு சார்? வாத்தியார் வீட்டிலேருந்து மதிவானன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். இந்த ஃபேக்ஸ் ஆன் இருக்குன்னு பாருங்கள். சரிங்க சார். சார் இந்த மதிவானன் ஃபேக்ஸ் ஆன் இருக்குன்னு பார்க்க சொன்னேன். சரிங்க சார். ஏய் பொண்டாட்டி சாரிடி குண்டாத்தி இந்த வந்துட்டாப்ல. என்னை பார்த்தலாமா? யோ அவனே கடுப்பில் இருக்காயா, உள்ள குறு புருன்னு கத்திட்டு இருக்கேன். டைம் ஆகுதுனே, மாமாட்ட பதில் சொல்ல முடியாது. சார் சார் என்ன மோசஸ் பேசிட்டு இருந்தீங்க? சார் அது ஒன்றும் இல்லை சார், சும்மா தெரிஞ்சவங்க அதான். சும்மா தெரிஞ்ச ஸ்டேஷன் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. சொந்தக்காரன் அங்காளிப்புங்களும் வீட்டில் வச்சுக்கணும். இது ஏன் ஸ்டேஷன் இப்போ? சரிங்க சார். யோ இந்தா இதில் எல்லா டீட்டெயில்ஸ் எழுதி. யோ மோச சரியா? ஏய் சும்மா இருக்க மாட்டியா? வாங்க போற பாரு. ஏய் சும்மாடா. சரி நான் பார்த்துக்கிறேன், அடுத்த வாரத்தில் வா. மூத்தே சார் ஃபேக்ஸ் ரெடியா? சார் வணக்கம் சார், உங்களுக்காக தான். ஐயா ஐயா உங்களை தான் ஐயா பார்க்கணும்னு நினச்சேன். செயினை பற்றி எந்த தகவலுமே தெரியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்கய்யா. எத்தனை நாள் வேணும் உங்களுக்கு? பார்த்துட்டு இருக்கோம் சார். கூட இருந்து மேய்ச்சிட்டே இருக்கணுமா? இடியட்ஸ். இன்னும் 2 நாளில் உங்கள்கிட்ட செயின் வந்து சேரும். சரியா? போங்க. சரி சார். நம்பி போங்க. மா சார் எந்த ஏரியான்னு சொன்னீங்க? கணேஷ் தேட்டர்கிட்ட. சரிங்க போங்க. இல்லை சார் பார்த்து. மதுரைக்கு நம்மளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இது ஒரு சின்ன விஷயம். என்ன சம்பவத்தை சரியாக செஞ்சுருக்கணும், தப்பாக பண்ணிவிட்டாங்க. இன்றைக்கி அந்த நாய் உசுரோடு சுற்றி தெரியுது. அது எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். மற்றபடி அந்த செத்த தம்பியோட மூஞ்சி கூட நமக்கு தெரியாது. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செமையாக செஞ்சுருவான். கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சிட போகிறேன்? ஐயா ரெடியா? அப்படியா? இந்த ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன். வாங்க வாங்க ஓகே வாங்க வாங்க. என்ன தம்பி காப்பியை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கிய?
இல்லை சார் வேணாம் சார் தேங்க்ஸ். எங்கே விட்டா அந்த செத்த தம்பியோட முகம் கூட நமக்கு தெரியாது தம்பி. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது என் பொறுப்பு. என்னம்மா பாப்பா வாணி புடுங்க பசிக்குது அழுவா அப்புறம் பாப்பா சாப்பிடு. மாமா அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னல ஆமா தம்பி தான். வாங்க. கண்ணை காட்டினா நம்ம மொபைலுக்கு எதை வேணாலும் பண்ணிவிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் எங்கே சொல்ல மதிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் மதிக்கணும்ல. இந்த கேஸுலேருந்து நீங்கள் விலகிக்கிங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவோம். இப்படினாலும் சரி அப்படினாலும் சரி. என்ன நான் சொல்கிறது? சார் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் வான்னு கேட்பேன். மரியாதை வந்து வண்டியில் ஏற்றிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லாட்டி அடித்து வாயை கிழிச்சு கூட. எங்கே வந்து என்ன பேசிக்கிருக்கா? யாரு மேல? சார் 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 இல்லையா யோ எங்கேயா போற? எவ்வளோ நேரம் வெயிட்? இப்பதான் உள்ள போறாரு. ஏங்க தயவுசெய்து சொல்லுங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வாய முடியா? யோ சொல்றியா? யோ போய் உட்கார சொல்றேன். சொல்றேன். கடுப்போ மாமா மாமா இங்கே மாமா உட்காந்துருக்கீங்க. மாமா பேசுங்க மாமா. ஏய் ஏய் உள்ளதாண்டா சார் கூப்பிடாரு உள்ள வா. மாமா இருங்க பேசுறது வச்சுருங்க மாமா. இவ்வளோ சார் ம் வந்துட்டாங்க. ஆ சொல்லுங்கள். ஏதோ காலிலேருந்து வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். என்ன திருன்னு முடிக்கிறீங்க? சொல்லுங்கடா என்ன விஷயம்? மூர்த்தி சார் அவனுக்கு முறைகளான்னு நினைக்கிறேன். சிரிப்பு அது போக சொல்லு. ஏய் போங்கடா, சிரிப்பு மூடம் போங்க. போங்கடா போயா. மாமா மாமா உங்களை இப்படி பார்க்க முடியல மாமா என்னால். நான் 5 நிமிஷம் வைக்கல வரேன் மாமா. நீ வானே கூட்டு வந்துடலாம், நீ வானே. மாமா மாமா ஏய் மாமா ஏய் யார் நீ ஸ்டேஷனில் போய் சவுண்டு கொடுத்துட்டு இருக்க? வெளியே போய் உங்க மாமாங்கயா. எந்த மாமா? எனக்கு யாரையும் தெரியாது. ரிமாண்ட் பண்ணிட்டு ஆள் எங்கே வச்சிருக்கீங்க? யார் சார் ரிமாண்ட் பண்ணா? யாரையும் ரிமாண்ட் பண்ணல சார் போய் சொல்லாங்க சார். அங்கே தான் உட்காரு. ஓ கதை அப்படி போகுதா? சரி எதுவாக சரி இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் அப்புறம் பார்த்துங்க போங்க. உன்னை எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன். பாருங்க பாருங்க நல்லா பாருங்க சிறப்பாக பார்த்துக்கலாம். லூசு பையன். சார் வண்டி கிளம்பிச்சு சார். ஃப்ரான்சிஸ் கூட போயிருக்காப்ல. அப்படியா? ஆமாம் சார். சார் நான் சொல்கிற வரைக்கும் வண்டி அப்படியே சுற்றிட்டே இருக்கட்டும். ஓகே சார். ஊர் பக்கம் கொண்டு வந்துடாதீங்க. சரி சார். ஒரு வேளை அவன் பசிக்குன்னு சொன்னாலும் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக சார். சரியா? வண்டி இப்போ எங்கே இருக்குது? இந்தாங்க சாப்பாடு. அந்த ஆளை கோர்ட்டு கூட்டு போயாச்சா? கூட்டு போய் சார். நம்மளுங்க யார் போயிருக்கா? மாணிக்க போயிருக்கா சார். எப்படியும் பெயில் கிடச்சிருங்க சார். பெயில் வாங்கிடுவான். நான் 2 நாள் சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விட்டோம்ல, அதை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டான்.
மூர்த்தி, சார் என்ன அந்த கணேஷ் சார் செயின் சாசி பண்ணுற இவங்க தான் சார். அடிச்சு கை காலோட செயின் எங்கே வச்சுருக்கானு கேட்டு அந்த அம்மாக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. இல்லை சார், செயின் இவங்க கிட்ட இல்லை சார், அவங்க கிட்ட தான் சார் இருக்கு. வேகமாக போட சீக்கிரம் போட சீக்கிரம். ஏய் புறா எவ்வளோ பிடிப்ப? எந்த கிளாஸு? 12th ஸ்டாண்டர்ட் சார். நல்லா விசாரிச்சியா? சின்ன பசங்க பயத்தில் ஏதாவது வளர போகிறானுங்க. இல்லை சார், கன்ஃபார்ம் சார். இவங்க மேலே ஆல்ரெடி ஒரு உண்டியல் திருட்டு கேஸ் இருக்குது சார். செயினை விற்று காசாக்கி புது ஃபோன்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஆ ம் சொல்லுங்கடா, எங்கே வச்சுருக்கீங்க? சார் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏய் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, கேஸ் கூட அவங்க மேலே போட்டுக்கலாம். சொல்லுங்கள். சார் அதான் சொல்லிக்கிறேன்ல, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். உங்கள் அப்பா அம்மா கூட்டு வர சொல்லுவா. அதான் தெரியாதுன்னு சொல்லிக்கிறீங்கல்ல. கேட்டே இருக்காரு. சார் தேவையில்லாம மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் பார்த்துங்க. மூர்த்தி என்னடா? அப்புறம் என்ன சார் ஸ்கூல் பையன் மேலே கை வைக்கிறாரு? ஆ கரெக்ட் தானே மூர்த்தி? படிக்கிற பசங்க மேலே கை வைக்கலாமா நீ? ஆ என்ன மூர்த்தி நீ? ம் பசங்களா அப்படி முடிச்சு விட்ருவோம் சார். அப்படியா? ஆ செஞ்சிடலாம் சார். சரியா? செஞ்சிடலாம் சார். பா இருங்கடி வரேன். சாப்பிட்டீங்களாடா? எங்களுக்கு எதுவும் வேணாம் சார். பசிக்கு தான் சொல்லுங்கள், இதை வாங்கிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். சார் ம் அப்போது 2 பேரும் உண்மை சொல்ல மாட்டீங்க இல்லையா? ம் சரி, 5 எண்ணுவேன். அதுக்குள்ளே 2 பேரில் யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா மூர்த்தி 1 2 3 என்னங்கடா 4 5